வணக்கம். அடுத்த வாரத்துலருந்து நிஃப்டி மிட் கேப்போட எக்ஸ்பைரில சேஞ்ச் ஆகப்போகுது. இது வந்து வெட்னஸ்டேல தான் இருந்தது முன்னாடி. ஸோ இந்த வீக்கும் வெட்னஸ்டேல தான் எக்ஸ்பைரி ஆச்சு. இப்ப அடுத்த வாரத்துலருந்து மண்டேக்கு மாத்துறாங்க அத. முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வெட்னஸ்டேலயும் நிஃப்டி மிட் கேப்போட எக்ஸ்பைரி இருக்கும். வர வாரத்துலருந்து அது மண்டேக்கு மாறுது. ஸோ வீக்லி எக்ஸ்பைரின்னு வச்சுங்க. வீக்லி எக்ஸ்பைரி வெட்னஸ்ல இருந்தது. இதுக்கப்புறம் எல்லா வீக்லி எக்ஸ்பைரியும் மண்டேக்கு மாறுது. அதே மாரி மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா? ஸோ மந்த்லி எக்ஸ்பைரி அது கடைசி ஓட எக்ஸ்பைரி தான் மந்த்லி எக்ஸ்பைரியா கன்சிடர் ஆகுது. அதுவும் வந்து மண்டேல தான் வருது. சப்போஸ் மண்டே வந்து ஹாலிடேன்னும்போது, அதுக்கு அ முந்தின முந்தின ட்ரேடிங் டே வந்து எக்ஸ்பைரின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க போனா சாட்டர்டே, சண்டே ஹாலிடே ஆயிடும். ஸோ மண்டே வந்து ஹாலிடே வந்ததுன்னா, நிஃப்டி மிட் கேப்போட எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடேக்கு மாறிடும். ஸோ இதுதான். சப்போஸ் ஃப்ரைடேவும் ஹாலிடே அப்படின்னா தேர்ஸ்டேக்கு மாறும். இப்போ இது பார்த்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 16த் லாஸ்ட் வெட்னஸ்டே இது. ஆகஸ்ட் 16த் வரைக்கும் எக்ஸ்பைரி வெட்னஸ்டேல தான் இருந்தது. அதுக்கப்புறமா வர்றது மண்டேக்கு மாத்துறாங்க. ஸோ மண்டேக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீபோன் பண்றாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி இந்த மாடிஃபை பண்ண அப்புறம் வர ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 21 அதாவது வர மண்டே. ஸோ இப்போ நீங்க நிஃப்டி மிட் கேப்ல ட்ரேட் பண்றதா இருந்தா, ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றீங்கன்னா, இப்போ அடுத்த வாரம் வெட்னஸ்டே கிடையாது. மண்டேல எக்ஸ்பைரி ஆகும். அதுக்கப்புறம் வர ஒவ்வொரு எக்ஸ்பைரியும் மண்டேல தான் இருக்கும். அது ஞாபகம் வச்சுக்கிட்டோம். இப்ப இதில இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெட்னஸ்டேல இப்போ எக்ஸ்பைரி எதுவுமே இருக்காது. இப்போ மண்டேலேருந்து இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வெட்னஸ்டேல இருந்த எக்ஸ்பைரி இப்போ மண்டேக்கு மாத்திட்டாங்க. ஸோ அப்போ மண்டே அன்னைக்கு நிஃப்டி மிட் கேப் அதோட எக்ஸ்பைரி வருது. அடுத்து டியூஸ்டே பார்த்தீங்கன்னா, பின் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. வெட்னஸ்டே ஒரு நாள் கிடையாது. தர்ஸ்டே அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அது யூசுவலா இருக்கிறது. அது வரும். அடுத்து ஃப்ரைடேல பார்த்தீங்கன்னா, இது இப்ப பிஎஸ்சியோட ஆப்ஷன்ஸ் டெரிவேட்டிவ். ஸோ இங்க சென்செக்ஸ் அது ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. அடுத்து பேங்க் எக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த 2மே இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ வெட்னஸ்டே தவிர மத்த நாள் எல்லாமே எக்ஸ்பைரி இருக்கு. ஆக்சுவலா இதுல இன்னொரு செப்டம்பர்லேருந்து இன்னொரு மாடிஃபிகேஷன் ஒண்ணு வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம் பேங்க் நிஃப்டியோடைய எக்ஸ்பைரிய வெட்னஸ்டேக்கு மாத்துற மாரி இருக்கு. அது இன்னொரு சர்க்குலர் இருக்கு. நான் அத அடுத்த இதுல சொல்றேன். ஸோ இப்போ அடுத்த வாரத்துலருந்து ஸோ இந்த மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க மிட் கேப்ல ஆப்ஷன் பண்றவங்களா இருந்தா, வர மண்டே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுபடி பிளான் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.